சுற்றி வளம் வருவாங்க. ஊரை சுற்றி மீன்ஸ் இந்த கோவிலை சுற்றி ஒரு சில இடம் இருக்குது. ஸோ அது தேர் தான் இது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க. அவர் தான் மெயின் பூசாரி. அந்த கழுத்தில் துண்டு போட்டிருக்காருல, அவர் தான் வந்துட்டு மெயின் பூசாரி. நாளைக்கு ஃபஸ்ட்டு அவர் தான் இறங்குவார். அந்த பூக்கள் அந்த பக்கம் வந்துட்டு தண்ணி வச்சுருப்பாங்க. பூக்கள் இறங்குறீங்க ஃபஸ்ட்டு தண்ணியில் காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்று வேணால் இறங்கி ஃபஸ்ட்டாக பாலில் இறங்கி போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போ. ஆல்மோஸ்ட் அந்தளவுக்கு எரிஞ்சிருச்சுன்றதை. ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும், ஆனால் இது விடிய இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். ஹலோ மக்களே, பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணி ஆகுது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும் எரி வைக்கும்போது எவ்வளோ இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எரிஞ்சிருக்குன்றது. ஸோ பார்த்தீங்கன்னா சாமி வந்துட்டு ஊர்வலம், இது வந்து சப்தாவரம் சொல்லுவாங்க. இது பூக்கு முன்னாடி நடக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாமி வந்துட்டு ஊர்வலம் போயிட்டு அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நைட்டுக்கு இருந்த விறகெல்லாம் எரிஞ்சு இப்போ தான் ஆல்மோஸ்ட் எரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு பூஜை ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பூசாரி இறங்குவார். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து இறங்குவாங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உள்ளே எரியாத விறகுலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சைடில் இந்த மாதிரி உள்ளேருந்து நோண்டி எடுத்து போட்டு எரிய விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் ஃபுல்லாக ஏன்னா அந்த சைடில் இருக்கிறவங்களா அதான் வேலையே. நைட்டு ஃபுல்லாக பறித்து விட்டுட்டு கிளறி எரிய விடுவாங்க. ஏன்னா கடைசியாக போக உள்ளே அப்படியே டம்ப் ஆகி நிற்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சு கிண்டி விட்டுட்டு எரிய விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் இறங்க ஆரம்பிப்பாங்களே. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குறவர் குறத்தி டான்ஸு, அந்த சத்தாபுரம் வருதில்ல, அப்போ வந்து சாமியை கோயில் ஃபுல்லாக சுற்றி வரும்போது இந்த மாதிரி பட்டாசு கிராக்கர்ஸ்லாம் கொடுக்கும் போது சைடில் டான்ஸும் இந்த மாதிரி நடக்கும். யூஸ்வலாகவே நடக்கிறது தான் வருஷம். ஸோ பார்த்திங்கன்னா க்ரௌடு தெரியும் இப்போ எந்த அளவுக்கு க்ரௌடு நிற்கிது. பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 மீட்டருக்கு மேலே க்ரௌடு நின்றுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாமே இறங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பூக்குழின்றது மூடுவாங்க மண்ணு போட்டு. அது வரைக்குமே ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா சைட்லலாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு உள்ளே சைடில் நல்லா உள்ள தள்ளி விட்டு இந்த மாதிரி ஒரு வீட்டை வச்சு நல்லா அடித்து இறக்கி விடுவாங்க. ஏன்னா அப்போ தான் அணையாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு உள்ள கால் உள்ளுக்குள்ளே போகாதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா கால் போதனா உள்ளே இறங்கிடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக ஒரு 4 பேர் தட்டு சரி பார்த்துட்டு இப்போ சைடில் மஞ்சள் தூள் குங்குமம்லாம் போடுவாங்க. கரெக்டாக இப்போ பூசாரி வர டைமும் ஆகிடுச்சு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நடக்கும். என்னென்னா அவர் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூசணிக்காயை சுற்றி போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பூ இருக்குல்ல, லைக் ரோஸ் சாமந்தி பூ, அந்த பூ வந்துட்டு அந்த இது மேலே நிறைப்பாங்க. ஸோ அது கருகாமே இருக்கும். இவ்வளோ ஹிட்டு அது எப்படி கருகாமல் இருக்கிறது எனக்கு தெரியலை. தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பூசாரி தான் இறங்குவார். அதுக்கப்புறம் தான் ஒன் அந்த மேலே தலைப்பாக கட்டிருக்காங்களா அவங்களாம் இறங்காருங்க. பார்த்தீங்கன்னா பூசாரி வந்துட்டார். அந்த தலைமையில கழக வச்சு தான் பூசாரி. அவர் தான் ஃபஸ்ட்டு இறங்க போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பூசணியை சுற்றி கொண்டு வருவாங்க. இப்போ தான் நான் சொன்ன மாதிரி அந்த பூ வந்துட்டு மேலே தூவாங்களே. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பூவெல்லாம் இப்போ தூவிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கூட அந்த ஹீட்டில் கருகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பூசாரி இறங்க ஆரம்பிப்பார். இப்போது அந்த பாதசனையை பற்றி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பூசாரி இறங்க வருவாங்க.
ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அடுத்தது ஒவ்வொருத்தராக வந்துட்டு இறங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்கு. ஸோ இதெல்லாம் நடந்து முடியும்போது சைடில் வந்துட்டு அளவுலாம் குத்திக்கிட்டு வருவாங்க. அளவு குத்திட்டு இறங்குவாங்க. சாமி மாதிரி இது பண்ணிவிட்டு வேஷம் போட்டுட்டு வருவாங்க. அக்னி சிக்கன்லாம் இறங்குவாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே இதுக்கப்புறம் 1 by 1 நடக்க ஆரம்பிக்கும். அவங்களாம் இந்த பக்கம் இறங்கி முடித்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு அப்படியே அந்த பக்கம் அவங்க காப்பு கட்டியிருந்தாங்களே அதெல்லாம் கழட்டி அந்த கம்பத்தில் வந்துட்டு கட்டிடுவாங்க. அவ்வளோதான் அவங்களோட வரது வந்துட்டு இதோட முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு பொங்கலை கறந்துப்பாங்க. இந்த பக்கம் கோயிலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாட்டை அடித்து இது பண்ணுவாங்க. இதுவுமே இந்த பக்கம் சைடில் வந்து நடக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா அப்படியே ரோட்டில் வந்து அளவு குத்திக்கிட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நின்னெல்லாம் பார்க்குறாங்கன்னு. ஸோ வீட்டு மொட்டை மாடி இதுமாரி க்ரௌடு பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் இன்னும் குறையவே இல்லை. மணி பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் இப்போவும் பார்த்திங்கன்னா க்ரௌடு சுத்தமாக குறையல. இதுக்கு பெருசாக போய்கிட்டே இருக்குது தவிர இன்னும் க்ரௌடு குறையாமல் தான் இருக்குது. என் போன் பாருங்க அடிக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா கோயில் அக்னி தீச்சட்டி எடுத்துகிட்டு ஆடிட்டு வராங்க. ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்குழி இருந்துட்டு இறங்குவாங்க போயிட்டு தீ மிதிக்கிறதுக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு அப்படியே சைடில் கொஞ்சம் நேரம் பூசை நிறையா டான்ஸ் ஆகுது, அந்த மாதிரி நிறையா நடக்கும். அதேமாரி இந்த பக்கம் பூக்குழி அளவு குத்திட்டு இறங்குறாங்களா, அவங்களாம் இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அளவு வந்துட்டு வருது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி பிடிச்சிப்பாங்க. வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நிறைய பேர் வந்துட்டு அந்த அக்னி கரகம் எடுத்துகிட்டு வராங்க. இது பேர் அக்னி கரகம்னு சொல்லுவாங்க. வந்துட்டு இப்போ தான் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதேமாரி இதில் அளவு குத்திட்டு வருவாங்க, அக்னி கரகம் எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த க்ரெயின் அளவுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே பண்ணுவாங்க. அதேமாரி நிறைய பேர் சாமியோட இது நான் சொன்ன மாதிரி சாமி வேஷம் போட்டுக்கிட்டு அதோடையும் இறங்குவாங்க. தினத்துக்கு அளவு குத்திட்டு சுற்றுறாரு இந்த மாதிரி சுற்றவும் செய்வாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒருத்தர் வந்துட்டு சாமி மாதிரி வேஷம் போட்டுட்டு சாமி ஆடிட்டு இருக்காங்க. தலையில் பார்த்திங்கன்னா அம்மா மாரியம்மனோட சிலையை வச்சுக்கிட்டு அப்படியே அவங்க தீ மிதிப்பாங்க. ஆக்சுவலாக தீ மிதிக்கும்போது நான் பார்த்தேன். அப்படியே வந்துட்டு தீ மிதிச்சாங்க. பொறுமையாக நடந்து போனாங்க.
பார்த்தீங்கன்னா பூ மிதிச்ச ஒரு அக்காவுக்கு வந்துட்டு திடீர்னு சாமி இருந்துச்சு. நல்ல வேலை அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வந்துட்டு டக்குன்னு தூக்கிட்டாங்க, இல்லைனா அவங்க அந்த பூக்குழியிலே விழுந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும். அதுக்காக தான் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே பெர்மிஷன் வாங்கிடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு சாமி யாருக்குமே அடங்கலை. அத்தனை பேர் பிடிச்சோம், அவங்க பிடிக்கவே முடியல. ஆக்சுவலாக டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே இறங்கி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு பூக்குழியை இறங்கி முடிச்சு அடுத்தது சொன்னால் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பூசாரி வந்துட்டு மூட சொல்லிடுவார். அதுக்கப்புறம் டக்குன்னு மூடி ராத்திரி இனி ஈவினிங் தான். ஈவினிங் வந்துட்டு தேர் இழுப்பாங்க. இதுதான் நம்ம நேற்று பார்த்த அந்த தேர். நான் சொன்ன மாதிரி இப்போ சாமி வந்துட்டு உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ இது இட்டுப்பட்டிக்கு ஒரே தேர்னால க்ரௌடு அந்தளவுக்கு இருக்கும். இது வந்துட்டு அப்படியே ஊரை சுற்றி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா டைமுக்கு கரெக்டாக ஒரு 4 போல் இழுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே 1 by 1 இழுத்துட்ருக்காங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொருத்தையும் ஒரு பூஜை நடக்கும். அதேமாதிரி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பூ தூவாங்க. அதேமாதிரி நிறைய பேர் இப்பயும் சாமி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு அக்கா வந்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு ஒரு பூசாரியாக அவர் வந்துட்டு சாமி வேஷம் வேண்டுதல் போட்டிருக்காரு. ஸோ பார்த்திங்கன்னா தேர் அப்படியே இழுத்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வீச ஆரம்பிச்சிட்டாங்க. இது அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கு போகும். இதில் பாதி ஸ்டேஜில் போயிட்டு ஒரு ஆடு வந்துட்டு பலி கொடுப்பாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப குறுகல். இந்த இடத்துல தேர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆக்சுவலாக திருப்ப முடியாமல் அப்படி இப்படின்னு எல்லாம் கஷ்டப்பட்டு தான் திருப்புறாங்க. தேருக்கு முக்கியமான வேலை அந்த உள்ளே கட்டை வைக்கிறாங்கல்ல சைடில், இதுதான் முக்கியமான வேலை. ஏன்னா தேர் எப்படி போகணுன்றது அவங்க தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா சைடில் பார்த்தா தேவட்லேயும் கட்டை கொண்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இவங்க தான் தேரை வந்துட்டு எந்த பக்கம் போகணும் இவங்களே டிசைட் பண்ணுறது. மேலே இதுக்குன்னு தனியாக ஆள் இருக்கும், அவங்க மட்டும்தான் கிட்ட போக முடியும். சைடில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துட்டு கயிறு கட்டி இன்னும் சேஃப்டியாக பண்ணுமோ அந்தளவுக்கு சேஃப்டியாக அந்த வருஷம் பண்ணி சொசப்படி தான் நல்லா சேஃப்டி அந்த மாதிரி தான் இருக்கும். போலீஸ்னால் இந்த இடத்துல ரொம்ப ரோல் பண்ணுவாங்க. அதனால் அவங்கெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக இதை மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம்.
ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தேர் வந்துட்டு பாதி எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு ஒரு ஆடை வந்து பலி கொடுப்பாங்க. அதெல்லாம் அதேமாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மக்களுக்கு கூடும் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடு ஊற்றுவாங்க, ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க, நிறைய விஷயம் நடக்கும் தேர் இழுக்கும் போது. இதெல்லாம் முடித்து அவ்வளோதான். தேர் வந்துட்டு கிட்டத்தட்ட கோயிலுக்கிட்ட வர சரி வந்துடுச்சு. அதேமாரி தேர் போகிறப்ப முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்க. எங்கள் இடத்துல பார்த்திங்கன்னா வயசு வித்தியாசம் ஆண் பெண் யாருமே பார்க்க மாட்டாங்க. எல்லோரும் வந்துட்டு டான்ஸ் ஆடுவாங்க. இது வந்துட்டு ரொம்ப இதுவாக பண்ணுவாங்க. எல்லா வருஷமும் நல்லா போயிட்டு ஸோ அவ்வளோதான். ஒரு வழியாக கோயில்கிட்ட தேர் வந்துடுச்சு. அவ்வளோதான். இங்கே கொண்டு போயிட்டு இந்த தேரை வந்துட்டு நிறுத்திட்டு அப்பயும் எல்லாம் கத்த ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு தீபாராதனை சாமிக்கு காட்டிட்டு சாமி சிலையை வந்துட்டு கீழே இருப்பாங்க. இழுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் தேர் கொண்டு போன அதே வழியிலேயே நம்மளை வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு சுற்றி காமிச்சிட்டு மறுபடியும் கோயிலுக்கு கொண்டு வந்து அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா மாரியம்மன் வந்துட்டு புறப்பட்டாங்க. அது வந்துட்டு தேர் போன அதே வழிக்கே எகைன் கொண்டு போவாங்க. இது வந்துட்டு எல்லோரும் பார்ப்பாங்க. இப்பயும் எல்லோரும் பூ வீசுறது எல்லாமே பண்ணுவாங்க வச்சுக்கோங்க அந்த டைமில். இது பார்த்திங்கன்னா தேர் போனால் அதே ரூட்டில் எக்ஸாக்டாக மறுபடியும் கொண்டு போவாங்க வச்சுக்கோங்களேன். அதே கொண்டு போய் மறுபடியும் சுற்றி காட்டிட்டு மறுபடியும் கோயிலில் கொண்டு போய் சாமி இறக்கி வச்சு முடிச்சுடுவாங்க இன்றைக்கி நாள் வந்துட்டு. ஸோ அவ்வளோதான் இன்னையோட நாள் வந்துட்டு சாமி கொண்டு போய் வச்ச முடியும். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே பொங்கல் வச்சு கிடா வெட்டுறது, அதுக்கப்புறம் ஈவினிங் கம்ப ஒழியறது நடக்கும். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேனலுக்கார வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.